ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா! ஃபைனலாக நேற்றுக்கே வந்து நம்ம மகாநதி டீமோட இன்டர்வியூ வந்து வந்துருச்சு. இந்த ஒரு மீட்டிங் வந்து ஃபேன்ஸ் மீட்டிங் வந்து பார்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. நேற்றுக்கு நம்மளோட பிரியா அண்ட் சுவாமி இவங்களோட பார்ட்டை நேற்றுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இன்டர்வியூவில் பிரியாவுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரியாவோட நம்பர் இல்ல அப்படின்னு சொன்ன சுவாமியா, இவ்ளோ கேஷுவலா, இவ்ளோ ஃபன்னா எல்லார்கிட்டயுமே பேசுறாரு அப்படின்ட்டு. நிவின பார்த்து கூட மச்சான் அப்படின்லாம் பேசினாரு. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதே மாரி லக்ஷ்மி கிட்டயும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நார்மலா நின்னுட்டுருக்கும்போதே, நடிச்சிட்டுருக்கும்போதே சிரிச்சிடுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறையவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லாமே. அதே மாரி உங்களுக்கு எப்படி மாப்பிள வேணும் அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட கேட்டப்பவும் சரி, அதே மாரி உங்களுக்கு எப்படி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்டயும் கேட்டாங்க. அம்மா மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்ன அந்த பதில். எல்லா பையனுங்களுக்கும் அதுதான் ஒரு தாட் இருக்குல்ல. அம்மா மாரியே வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதே மாரி லக்ஷ்மியும் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்ல. அதுக்கப்புறம் தான் சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டு இருந்தாங்க. இதில ஹைலைட் அப்படின்னா ப்ரப்போசல் சீக்வென்ஸ். எதிர்பார்க்கவே இல்ல அந்த ப்ரப்போசல் சீக்வென்ஸ். அதே மாதிரி பிரியமானவளே மூவி ரிலேட்டடா வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து 2 பேருமே சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அதில நானே வந்து சிம்ரன் மேம் கேரக்டர்ல நடிக்கிறேன் அப்படின்னும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. 9 முறைக்கு மேல பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாரி லக்ஷ்மியும் சொல்லியிருந்தாங்க. அவரும் அதே தான் சொல்லியிருந்தாரு. சின்ன வயசுல அது பார்க்கும்போது வேற மாரி இருந்தது. அந்த கேரக்டர்ல நான் நடிக்கும்போது இன்னுமே வேற மாரி இருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் வந்து சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்த விட ஹைலைட் அப்படின்னா ப்ரப்போசல் சீக்வென்ஸ் தான். நம்மளோட சுவாமி வந்து ஓடி வந்து உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணது. உண்மையிலேயே எனக்கு அப்கமிங் சீக்வென்ஸை வந்து இவங்க ரிலேட் பண்ணி இந்த ஒரு சீக்வென்ஸ் வந்து எடுத்த மாரி தான் இருந்துச்சு. இந்த 1 இயருக்கு அப்புறமா நம்மளோட காவேரி கிட்ட நம்ம விஜய் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார் இல்லையா? அக்ரீமெண்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஒரு ப்ரப்போசல் இருந்துச்சு. இது லவ் ப்ரப்போசலும் கிடையாது, மேரேஜ் ப்ரப்போசலும் கிடையாது. அக்ரீமெண்ட்டே வேணாம், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்ரீமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஃபீல் பண்ணி, இவங்க வந்து இந்த மாரி தான் ஒண்ணு சேருவாங்களோ அப்படின்ற மாரியும் தோணுச்சு. இதில பிரியாவோட பங்கு என்னன்னா, நார்மலா "அப்ப எனக்கு காசு தருவியா?" அப்படின்னு அவங்களோட கேரக்டர்லயே இருந்த மாரி இருந்துச்சு. அ ஒரு எமோஷன்ஸ் காட்டியிருக்கலாமோ அப்படின்ற மாரி தோணுச்சு. இதில கியூட்டான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரியலான சாங் வந்து "ஆத்தாடி தல காலு புரியாம" அந்த சாங்க்கு தான் ஆடியிருக்காங்க. ஆனா வீடியோல வந்து வேற ஒரு சாங் ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்பவே கியூட்டா 2 பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் குடுத்திருந்தாங்க. கண்டிப்பா. நம்மளோட எம்என் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாரி இந்த ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் மத்தவங்க பேசின வீடியோஸ்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல. பார்ட்டா ரிலீஸ் ஆகும். அதே மாரி நம்மளோட திவ்யா அண்ட் கம்ருதீன் அவங்களும் பேசியிருக்காங்க. நம்மளோட நிவின் எல்லாத்துக்கும் மேல இங்க ப்ரப்போசல்லாம் பார்த்து கைத்தட்டி சிரிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. நம்மளோட விஜய் காவேரிக்கு இதுவரைக்கும் ஹேஷ்டேக் எதுவும் யூஸ் பண்ணல. விஜய் காவேரி அப்படின்னு தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவே சொல்லியிருந்தாரு, விக்கா அப்படின்ற மாரி ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அ இந்த ஜோடி சேராது, இவர் வந்து கெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே, இது ஜோடி சேராது அப்படின்னா எதுக்குங்க விக்கா அப்படின்னு சேர்த்து சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து சொல்றாரு. அதுலயே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? இதுல இன்னும் நம்ம டைரக்டர்லாம் வேற பேசியிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட சஞ்சீவ் அண்ட் சித்து இவங்களும் வந்திருந்தாங்க. நம்ம பிரவீன் சாரோட ப்ரீவியஸ் ராஜாராணி 1 அண்ட் 2 ஓட ஹீரோஸ். பிரவீன் சாருக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்களும் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்திருந்தாங்க. கண்டிப்பா இதுக்கு மேல நிவின், காவேரி அப்படிங்கிற பேர் வந்து சேரவே சேராது. அத வந்து ரொம்பவே தெளிவா அந்த இன்டர்வியூல நம்மளுக்கு நல்லாவே புரியிற மாரி தான் இருந்துச்சு. நிவின், காவேரியோட ஃபேன்ஸ் வந்து அதிகமா வந்திருந்தாங்க போல இருக்கு. விஜய், காவேரியோட ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போயிருக்காங்க போல. மேபி அவங்க வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா இவங்கள அப்படின்றது தெரியல. ஆனா சவுண்ட் அந்த அளவுக்கு ஹெவியா வரவே இல்ல அப்படின்ற மாரி அந்த தொகுப்பாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.